கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு வசனம் பார்க்க போகிறோம். மார்க்கு 6வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிறோம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் செய்து கொண்டு இருக்கும்போது, அதிசயங்கள், அற்புதங்கள், வியாதியிலிருந்து விடுதலை, மரித்தவனை உயிரோடு எழுப்புறது, இப்படி அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் பிறந்த அவர் வளர்ந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே அநேகர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர் ஏற்கனவே தெரிஞ்சவங்க, இவங்க அம்மா அப்பா தெரியும், சகோதரர்கள் தெரியும், இவர் இப்படி வளர்ந்தவர் தானே, இவர் போய் என்னென்னவோ அதிசயம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவிசுவாசத்தில் இருந்தாங்க. அந்த அவிசுவாசத்தில் இருக்கும்போது கூட அங்கே என்ன நடக்குன்னா, ஒரே ஒரு காரியம் நடக்குது. அது என்ன? நோயிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை அப்படிங்கிற காரியம் அதில் நடக்குது. அப்போ அப்படிப்பட்ட அவிசுவாசமான இடத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஒரு வியாதியஸ்தர்கள் மேலே ஒரு பாரப்பட்டு அந்த வியாதியை குணமாக்குறாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பாருங்க, அவிசுவாசமா இருந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு இருக்கிற நம்ம மேல வியாதியை அனுமதிக்கவே மாட்டார். ஒருவேளை நம்ம வியாதியில இருப்போமானாலும் கர்த்தர் அதுலேருந்து நிச்சயமாய் விடுதலை தருவார். நம்ம நொடியோட இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலுமான அநேக ஜனங்கள்கிட்ட இருக்க பெரிதான பிரச்சனை வியாதி. மற்றதெல்லாம் கூட ரெண்டாவது தான். அதிகமாக எல்லாரிடத்துலையும் ஏதோ ஒரு வியாதியை பார்க்கிறோம். அதனால் பாருங்க, ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்தவர். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கும் ஒரு அநேக அற்புதத்தை, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, என்ன காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள வியாதிகள், நோய், எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை தருவார். நாம் விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.